Hi everyone, I'm Shankar. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெயின்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் நிறையாவே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஹை லெவல் டிஐ சீரிஸ் வந்து ரெகுலராக நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்தது வந்து ரீசனிங்கில் மெயின் செக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னையிலிருந்து இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு ரீசனிங்கோட மெயின்ஸ் கொஷின் வந்து ரெகுலராக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷினும் எப்படி வந்து இப்போ கிளரிக்கல் லெவல் மெயின்ஸுக்கு நம்ம கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக எக்ஸாமில் கிளரிக்கல் மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எதுவுமே லெவலை தாண்டி நம்ம கொண்டு வர போகிறதில்ல. இப்போ மெயின்ஸில் வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெயின்ஸ் கொஷின் அப்பியர் ஆகும்போது எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலில் நம்ம எந்த இடத்துல லேக் ஆகும் அப்படின்னா அந்த கரெக்டான லெவல் ஆஃப் கொஷின் நம்ம கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாமில் கேட்குற கொஷினை நம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும். பட் நாம் ப்ராக்டிஸ் பண்ணுற கொஷினே அந்த லெவலில் இல்லாமல், அந்த மாடலில் இல்லாமல், அந்த பேட்டர்னில் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் அதை பிரேக் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வீடியோலையும் சரி நம்ம பிடிஎஃப் கோர்ஸ்லையும் சரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு நாளும் 10 கொஷின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எக்ஸாம் ரேலி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே எக்ஸாம் ரேலி மொபைலாக வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் மார்க் டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மார்க் டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டன்ஸாக ரெகுலராக நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்குறாங்களோ அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் கோர்ஸ் மெயின்ஸில் ஒவ்வொரு நாளும் 10 கொஷின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 10 கொஷின் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் மெயின்ஸில் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் உங்களால் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி சீக்கிரமாக அந்த கொஷினை சப்போஸ் நியூ பேட்டர்னில் கேட்டாலும் அதை கிராக் பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு டைப் தெரியலனா கூட எக்ஸாம்ஸில் வந்து நம்மளால் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது. அந்த டைப்பை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே டைப் ஆஃப் கொஷின் வந்து நம்மளுக்கு நிறையா ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் மெயின்ஸில் கேட்குற கொஷின்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைம், அதாவது மற்றவங்க சால்வ் பண்ணுற டைமோட அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸோ இல்லை 30 செகண்ட்ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணால் தான் அவங்களோட நம்ம அதிகமான அட்டெம்ப்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் மற்றவங்கள ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ கரெக்டான லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கரெக்டான லெவல் ஆஃப் கொஷின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கொஷினை கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனா மட்டும்தான் எக்ஸாமில் வந்து நம்ம மெயின்ஸ் கொஷின் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரேலி பிடிஎஃப் கோர்ஸில் உங்களுக்கு மெயின்ஸில் ஜான்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளும் 10 கொஷின் அப்படிங்கிறப்ப இப்போ இந்த குறிப்பிட்ட பீரியடே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 3 மந்த்தில் Jan 15 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 30, இதில் ஒரு 28, 58, இதில் ஒரு 15, ஒரு அரௌண்ட் ஒரு 73 கொஷின், அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 கொஷின் நீங்கள் 70 டேஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 70 டேஸில் 10 கொஷின் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 700 கொஷின்ஸ் வந்து இந்நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 700 கொஷின்ஸுமே கரெக்டான எக்ஸாம் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு கொஷினும் ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடுக்குற 10 கொஷினும் கிளரிக்கல் மெயின்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஓ மெயின்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாள் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி ரியல் எக்ஸாமில் எப்படி உங்களுக்கு கொஷின் அப்பியர் ஆகுதோ அதே மாதிரி கொஷின்ஸாக நம்ம வந்து இந்த பிடிஎஃப் கோர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த Jan 15 நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ் இல்லாட்டி ஒரு 15 டேஸ் வந்து இந்த கண்டினியூஸாக இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்களே வந்து ஒரு சேஞ்ச் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மெயின்ஸ் கொஷின் வந்து கண்டினியூஸாக நாங்கள் இப்போ அடுத்த சைக்கிள் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மெயின்ஸ் கொஷின் வந்து நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எக்ஸாம்ஸில் அப்கமிங்கில் எந்த மாதிரி நியூ பேட்டர்ன் கேட்டாலும், எந்த லெவலில் கேட்டாலும், எந்த பேட்டர்னில் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும்.
ஸோ மறக்காமல் ஃப்ரீ டெஸ்ட் நிறையா இருக்குது, எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மெயின்ஸ் ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக பிஓ மெயின்ஸ் அண்டு கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இந்த 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நியூ பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஐபிபிஎஸ் கிளர்க்கும் சரி, எஸ்பிஐ கிளர்க்கும் சரி, நியூ பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக அப்பியர் ஆகும். பட் இந்த ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸு அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் மெயின்ஸ், இந்த எக்ஸாம்ஸும் ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக என்ன வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் என்ன பேட்டர்னில் கேட்பாங்களோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் நிறையா வந்து மெயின்ஸ் லெவலில் நியூ பேட்டர்னை தாண்டி என்ன எக்ஸாம்ஸில் கேட்குறாங்களோ அதே கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் அதிகமான கொஷினும் அட்டன் பண்ண முடியும். அதே லெவலில் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஒரு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எப்படி வந்து ரியல் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின் கேட்பாங்களோ அதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஒவ்வொரு கொஷின் அப்பியர் ஆகும் போதும் பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் எப்படி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்கமிங் வரப்போகிற எக்ஸாம்ஸும் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க, எந்த இடத்துல ட்ரிக்கினஸ் வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை வந்து பாசிபிலிட்டி கேஸை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கான்சியஸாக ஒவ்வொரு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் சால்வ் பண்ணும் போதும் ரொம்ப நோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேசஸ் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே குறையும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சத்யா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கொஷினும் எப்படி சால்வ் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரிக்கினஸ் இருக்கா, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷின் அப்பியர் ஆகும்போது நீங்களே சால்வ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம இந்த மெயின்ஸ் லெவலில் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப மோட்டிவாக. ஏன்னா இப்போ நம்ம ஹை லெவல் டிஐ சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 23 days 24 days வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி அதுக்கான ரெஸ்பான்ஸுமே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே ரீசனிங்கும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், என்ன ரியல் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்களோ அதே லெவல் ஆஃப் கொஷின்ஸாக நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸில் செட்டு 1ஓட கொஷின்ஸ் எல்லா கொஷினும் மெயின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒவ்வொரு கொஷினும் ப்ளஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷனுமே உங்களுக்கு நாம் இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அண்டு எக்ஸாம் ரலியில் பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி 6 days மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் 6 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெக்டிக்காக ஃபீல் ஆகாது ப்ராக்டிஸ்க்கு. அண்ட் இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேக்கேஜ் வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, பேரல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 12% சிட்டிங் இன் 2 parallel ரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரோ 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A to F இல்லையா, ரோ 1ல் A to F அவங்க எல்லாருமே வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரோ 2ல் வந்து M to R அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணலாம். M faces the one who sits second to the left of E. Both are not sitting at any extreme endன்னு சொல்கிறாங்க இல்லையா. M யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈயோட செகண்ட் டு தி லெஃப்டில் எந்த பர்சன் இருக்காங்களோ அந்த பர்சனை தான் வந்து எம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்டு போத் இந்த எம்மும் ஈயும் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு கிடையாது. ஸோ 2 பேர் பக்கத்துலையுமே கண்டிப்பாக அட்ஜசன்ட் பர்சன்ஸ் இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 1% சிட் பிட்வீன் எம் அண்ட் ஆர். the one who faces R sits immediate right of Bன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போது M அண்ட் R அப்படின்னா நமக்கு R வந்து இங்கேயும் வரும், ஆர்எல்ஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு பர்சனை போட்டு ஆரை நம்ம இங்கேயும் போட முடியும் இல்லையா. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு பர்சனை போட்டு ஆரை போடுறோம் அப்படின்னா
அடுத்து இங்கே ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்க, the one who faces ஆரை ஃபேஸ் பண்ணுற இந்த பர்சன் வந்து இமிடியேட் ரைட் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது டோட்டலாக எவ்வளோ பர்சன் வராங்க அந்த ரோவில், 7% வந்துடுறாங்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் ரோவுக்குமே 6 தான் இருக்கணும். அப்போ நமக்கு 6 நம்மளால இங்கே போட முடியாது. ஓகேவா. அப்போது 6 எங்கே மட்டும்தான் வருவாங்க, 6 இங்கே மட்டும்தான் வருவாங்க. 6 ஃபேஸ் பண்ணியிருக்க பர்சன் வந்து இமிடியேட் ரைட் ஆஃப் பியா இருப்பாங்க. ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு எஃப் சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேஸஸ் கியூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம 5% தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். பட் டோட்டலாக நமக்கு பர் ரோக்கு எவ்வளோ இருக்கணும், 6% இருக்கணும் இல்லையா. அப்போது இந்த பக்கம் ஒரு பர்சன் இந்த பக்கம் ஒரு பர்சன் வச்சு நம்ம கேஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ கேஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கே எம் ஆர் பிஇ போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ரோவில் வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ டோட்டலாக 12%. அதே மாதிரி இந்த கேஸில் வந்து நான் இங்கே பர்சன் ஆட் பண்ணுறேன். டோட்டலாக வந்து 12% வந்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃப் சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேஸஸ் கியூன்னு சொல்கிறாங்க. அதாவது கியூவை வந்து யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சனோடைய தேர்ட் டு தி லெஃப்டில் யார் இருப்பாங்க, எஃப் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம இந்த கேஸில் கியூவை நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா என்ன ஆகுது, கியூவை இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க பர்சன் அப்போ எஃப் இங்கே வருவாங்க இல்லையா. ஸோ அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம கியூவை இங்கே போடுறோம் அப்படின்னா அகைன் என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சனுக்கு தேர்ட் டு தி லெஃப்டில் எஃப் வருவாங்க. கரெக்டாக. ஸோ அப்போது கியூ இங்கேயும் வரலாம், கியூ இங்கேயும் வரலாம் இந்த கேஸில். ஓகே தானே. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இங்கே நம்ம கியூவை போடுறோம் அப்படின்னா கியூவை ஃபேஸ் பண்ணியிருக்க பர்சனோடைய தேர்ட் டு தி லெஃப்டில் எஃப் வரணும். ஆனால் ஆல்ரெடி இங்கே பி இருக்காங்க. ஸோ இங்கே போட முடியாது. அடுத்து நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா கியூவை ஃபேஸ் பண்ணியிருக்க பர்சனோடைய தேர்ட் டு தி லெஃப்டில் எஃப் வரலாம். இங்கே வேறு எங்கேயும் நம்மளால் கியூ போட முடியாது, இங்கே ரெண்டு இடத்துலையுமே போட முடியாது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கியூ இங்கே வருவாங்க, எஃப் இங்கே வருவாங்க. கரெக்டாக. இப்போது இந்த கேஸ் மட்டும் என்ன ஆகுது, 2 பாசிபிள் வருதா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இது 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் வரதுனால இந்த 2 கேஸாகவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா என்ன வருது, இப்போ நான் இந்த இடத்துல எம்முக்கு பக்கத்தில் கியூ, அடுத்து 6, எம்முக்கு ஆப்போசிட்டில் எஃப் பிஇ இந்த கேஸை நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ அப்போ இங்கே கியூ நான் போட தேவையில்ல. அடுத்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே கியூ போட்டு இங்கே நான் எஃப் போடுவேன், இங்கே போட தேவையில்ல. ஸோ கியூவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே எஃப் போடுவேன். ஓகேவா. இப்போது கேஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஓ அண்டு பி, ஓ டு பிக்கு பிட்வீனில் உள்ள பர்சன் வந்து 2 less than the number of persons sitting between A and Cன்னு சொல்கிறாங்க. ஸோ A to Cக்கு உள்ள பர்சன்ஸ்க்கு இப்போ A to C வந்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னா O to P வந்து 1% இருப்பாங்க. இங்கே 4 பேர் இருக்காங்கன்னா இங்கே 2% இருப்பாங்க. இங்கே 2 பேர் இருப்பாங்க அப்படின்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதானே சொல்கிறாங்க. ஸோ இப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க, O sits to the right of P but does not sit to the right end of the row. ஓகேவா. O வந்து பியோட ரைட்டில் இருக்கணும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்டில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போது இப்போ நான் இங்கே பியை போட்டேன் அப்படின்னா ஓ இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம், ஆனால் ரைட் ஹேண்டில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக என்னால் எங்கே போட முடியும், இந்த இடத்துல ஓ போட முடியும். அப்போது இங்கேயும் பி போட்டு பார்க்கலாம் தானே. ஆனால் இங்கே பி போட்டால் ஆப்வியஸாக எங்கே வரும், ஓ இங்கே தான் வரும். ஆனால் ரைட் ஹேண்டில் நம்ம போடக்கூடாதா. ஸோ அப்போது நமக்கு பி இங்கே வரப்போகுது, ஓ இங்கே வரப்போகுது. ஓகேவா. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே பி போட்டோம்னா ரைட் ஹேண்டில் ஓ வரும். ஸோ இங்கே பி போட முடியாது, இங்கே நம்ம பியை போட்டு இங்கே நம்ம ஓ போட முடியும். ஓகேவா. இப்போ இந்த கேஸை பாருங்கள், சேம் இங்கே ஓ வரக்கூடாது. அப்போது பியை இங்கே போட்டு இங்கே தான் நம்மளால் ஓ போட முடியும் இல்லையா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது அந்த 2 less than கொடுத்துருக்காங்க இல்லையா. யார் யாருக்கு, ஓக்கும் பிக்கும் பிட்வீனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஓக்கும் பிக்கும் பிட்வீனில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த ஏக்கும் சிக்கும் இடையில எவ்வளோ பேர் இருக்கணும், 5 பேர் இருக்கணும். அப்போ தானே 2 less than வரும். ஸோ அப்போது இங்கே பிட்வீனில் 5 பேர் போட முடியுமா, முடியாது. அப்போ இந்த கேஸ் என்ன ஆகுது, நமக்கு எலிமினேட் ஆகிடுதா. அடுத்து இந்த கேஸ் பாருங்கள், ஓக்கும் பிக்கும் இடையில ஒருத்தர் இருக்காங்க. அப்போது ஏக்கும் சிக்கும் இடையில எவ்வளோ பேர் இருக்கணும், 3 பேர் இருக்கணுமா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஏசி இங்கே வருமா. ஓகேவா. இப்போ அடுத்து இங்கே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், டி வந்து டஸ் நாட் சிட் டு தி லெஃப்ட் ஆஃப் சின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல சியை இங்கே போட்டோம் அப்படின்னாலும் டி இங்கே தான் வரும், சியை இங்கே போட்டாலும் டி வந்து இந்த கார்னரில் தான் வரும். ஸோ ஆப்வியஸாக இந்த கேஸை நமக்கு எலிமினேட் ஆகிடும்.
இப்போ இந்த கேஸை பாருங்க, ஓ டு பி கடையில் 2 பேர் இருக்காங்க. அப்போது ஏ டு சிக்கு எவ்வளோ வரணும்? 4 பேர் வரணுமா? ஸோ அப்போ ஏ டு சிக்கு 4 பேர் வரணும் அப்படின்னா சியோட லெஃப்டில் டி வரக்கூடாது. இங்கே 1 2 3 4 இன்பிட்வீனில் 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம இங்கே சியை போடுறோம் அப்படின்னா டி எங்கே வரும்? லெஃப்டில் வருமா? ஸோ அப்போ இங்கே நம்ம டி போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சி இங்கே வரும், ஏ இங்கே வரும், டி வந்து இங்கே வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ரிமைனிங் பர்சன் யார் இருக்கா? என்னங்கிற பர்சன் இருக்காங்க. ஓகேவா? அப்போது இதுதான் நமக்கான ஆன்சர். ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம சப்கொஷின் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சப்கொஷின் பார்க்கலாமா? இப்போ சப்கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Who among the following person sits opposite to each other? யார் யார் ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எஃப்ஓ பார்க்குறோம். எஃப்ஓ ஆப்போசிட்டில் இல்லை, ஸோ அது வந்து வராது. அடுத்து சிஎன் பார்க்கலாம். சிஎன் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது ட்ரூ கிடையாது, நாட் ட்ரூ கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? எஃப் சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஈன்னு சொல்கிறாங்க. எஃப் வந்து செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஈயாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஓ ஃபேஸ் த ஒன் ஹூ சிட் இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப்னு சொல்கிறாங்க. எஃப்போட இமிடியேட் ரைட்டில் உள்ள போஸ்டரை தான் யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ஓ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதையும் நம்ம சொல்ல முடியாது. கியூ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க. என்னோட இமிடியேட் ரைட்டில் எம் இருக்காங்க. ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போது சிங்கிற ஆப்ஷன் மட்டும் இருக்குது அப்படின்னா நமக்கு ஓகே. ஆனால் ஈயை பாருங்கள், போத் சி அண்டு டின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம ஆப்வியஸாக என்ன பண்ணணும்? டியையும் செக் பண்ணணும். கரெக்டாக? அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க? 2% சிட் பிட்வீன் சி அண்டு ஈன்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கும் ஈக்கும் இன்பிட்வீனில் 2% சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது என்ன ஆகுது? ட்ரூ ஆகிருது இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தா ஆப்ஷன் சி மட்டும் தான் நமக்கான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். Who among the following person sits second to the right of the one who faces A? அதாவது the one who faces A, ஏவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறவங்களுடைய செகண்ட் டு தி ரைட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. யார் இருக்காங்க அப்படின்னா ஆர் இருக்காங்க. ஸோ ஆர்னா இந்த 3 ஆப்ஷன் வராது. the one who sits opposite to E அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the number of person sitting to the right of M is 1 less than the number of person sitting to the right of whom கேட்குறாங்க இல்லையா? ஸோ ரைட் ஆஃப் எம் எவ்வளோ? யார்? என். இவங்க ஒரே ஒரு பர்சன் தான். அப்போது இவங்க 1 less than அப்படின்னா இங்கே வர பர்சன் எப்படி இருக்கணும்? 2% இருக்கணுமா? யாரோட ரைட்டில் 2% இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கிவன் ஆப்ஷனை வச்சு பார்க்க போகிறோம். எல்லாருமே நார்த் ஃபேஸிங் பர்சனாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ யாரோட ரைட்டில் 2% இருக்காங்க? ஈயோட ரைட்டில் தான் 2% இருக்காங்க. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் இ தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Who among the following person sits at the extreme end of the rows? ஓகேவா? இப்போது 2 ரோலையுமே மொத்தமாக 4 எண்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 4 எண்டில் உள்ள போர்ஷன்ஸை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போது பி இருக்காங்களா? எண்டில் இருக்காங்க. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோமன் வரும். அடுத்து ஏ இருக்காங்களா? எண்டில் ஏவும் இருக்காங்க. சி எண்டில் இருக்காங்களா? எஸ், ஆப்வியஸாக சியும் எண்டில் தான் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஆல் 1 2 3 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 person sitting around a circular table in a such a way that some of them facing center while some of them facing away from the center, not more than 2 adjacent person face the same direction கொடுத்துட்டாங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? இது சர்க்குலர் பை டைரக்ஷன் இல்லையா? அதில் 7 person சொல்கிறாங்க. ஸோ 7 person ஓகே. இதில் அட்ஜசன்ட் பர்சன் 2 பேர் இப்போது பக்கத்தில் 2 பேர் ஃபேஸிங் இன்சைடாக இருந்தால் அந்த அடுத்து வரவங்க ஃபேஸிங் அவுட் சைடாக தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் மீன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகலாமா? ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ஏ அண்டு இ சீட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் டு ஈச் அதர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போது ஏவும் ஈயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இமிடியேட் லெஃப்ட்டில் வரணுமா? அப்போ நம்ம ஏவை ஃபேஸிங் இன்சைட் போட்டோம் அப்படின்னா இதோட இமிடியேட் லெஃப்ட்டில் ஈ வருமா? அப்போ ஏவும் ஈக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் வரணும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். இப்போ அடுத்து இந்த கேஸில் நம்ம ஏவை அவுட் சைடை வச்சு போடலாம். இமிடியேட் லெஃப்ட்டில் இ வரணும். அப்போது இதை இன்சைடு போட்டால் தான் ஈக்கு ஏ இமிடியேட் லெஃப்ட்டில் வர முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். 2 persons சிட் பிட்வீன் இ அண்டு எஸ். ஓகேவா? ஈக்கு எஸ்க்கு இடையில 2 பேர் இருக்கணும். ஓ சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ், நெய்தர் ஏ நார் இ அட்ஜசன்ட் டு ஓ. ஓகேவா? இப்போ அடுத்து ஓ வந்து இங்கே வரக்கூடாது 2 பேருக்கு பக்கத்துலையும்.
ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அண்டு ஓ 2% சிட் பிட்வீன் இ அண்ட் எஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸில் ஈயோட ரைட் சைட்லேருந்து நம்ம 1-2% விட்டு நம்ம எஸ்ஸை போடுறோம் அப்படின்னா, எஸ்ஸை நான் இப்போ ஃபேஸிங் அவுட் சைடில் போட்டேன் அப்படின்னா செகண்ட் டு தி லெஃப்ட்டில் ஓ இங்கே தான் வருமா? ஆனால் இங்கே என்ன பண்ணக்கூடாது, ஓ வரக்கூடாதா? ஸோ அப்போ இது அவுட் சைடு போட முடியாதா? அடுத்து ஃபேஸிங் இன்சைடு வச்சு பார்த்தாலும் செகண்ட் டு தி லெஃப்ட்டில் ஓ வரணுமா? ஆனால் இங்கே ஆல்ரெடி ஓ வரக்கூடாதுன்னு இருக்கா? ஸோ அப்போது நம்ம எஸ் என்ன பண்ண முடியாது, இங்கே வைக்க முடியாதா? இப்போது அடுத்து என்ன பண்ணலாம், இந்த கேஸ்லேயே ஈயோட லெஃப்டில் இருந்து கவுண்ட் பண்ணலாமா? 2% விட்டு நான் எஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது எஸ்ஸோடைய ஃபேஸிங் இன்சைடு வச்சு செகண்ட் டு தி லெஃப்ட்டில் ஆல்ரெடி யார் இருக்கா, ஏ இருக்காங்க. ஸோ அப்போ ஃபேஸிங் இன்சைடு வைக்க முடியாது. ஃபேஸிங் அவுட் சைடு வச்சோம் அப்படின்னா ஓ எங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க. செகண்ட் டு தி லெஃப்ட்டில் சொல்லிட்டாங்களா? ஸோ ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த கேஸில் அதே மாதிரி உட்கார வைக்கணுமா? இப்போ நான் ஈயோட ரைட் சைட்லேருந்து 2% விட்டு நான் எஸ்ஸை போடுறேன் அப்படின்னா, இப்போ எஸ்ஸை வந்து நான் ஃபேஸிங் அவுட் சைட் போட்டேன் அப்படின்னா செகண்ட் டு தி லெஃப்ட்டில் எங்கே வரணும், ஓ வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணக்கூடாது, ஓ வரக்கூடாது. ஸோ அப்போ இங்கே போட முடியாது. நான் ஃபேஸிங் இன்சைடு வச்சாலும் ஓ இங்கே வரணும். ஆனால் ஆல்ரெடி ஓ வந்து அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது எஸ்ஸை நம்ம இங்கே போட முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஈயோட லெஃப்ட்டில் இருந்து 2% விட்டு நம்ம எஸ்ஸை ப்ளேஸ் பண்ண முடியுமா? இப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபேஸிங் அவுட் சைடு வைக்கிறோம் அப்படின்னா 1-2 செகண்ட் டு தி லெஃப்ட்டில் ஓ இங்கே வரணும். பட் என்ன இருக்குது, ஆல்ரெடி ஏ இருக்குது. ஸோ அப்போ இங்கே போட முடியாது. ஃபேஸிங் இன்சைடு வச்சு என்ன பண்ணலாம், செகண்ட் டு தி லெஃப்ட்டில் நம்ம இங்கே ஓ போட முடியும். ஓகேவா? அப்போ அங்கே தான் வருமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓவும் யூவும் வந்து சேம் டைரக்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாமா? அடுத்து பாருங்க, த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் டி டு ஐ, டிக்கும் ஐக்கும் இன் பிட்வீனில் ஒரு பர்சன், அவங்க வந்து ஒன் மோர் தன் சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஒன் மோர் தன் அப்படின்னா, த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் யூ அண்டு டிக்கு. ஓகேவா? இப்போது இங்கே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இங்கே 2 பேர் வருவாங்க, இங்கே 2 பேர் இருக்காங்கன்னா இங்கே 3 பேர் வருவாங்க, இங்கே 3 பேர் இருக்காங்கன்னா இங்கே 4 பேர் வருவாங்க பிட்வீனில். வென் கவுண்டட் ஃப்ரம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ஷன் சொல்லியிருக்காங்களா? லெஃப்ட் ஆஃப் ஐ, ஐயோட லெஃப்டில் இருந்து, இப்போ டிக்கும் ஐக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஐயோட லெஃப்டில் இருந்து டிக்கு எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? அண்டு ரைட் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது யூக்கும் டிக்கும் பார்க்குறப்ப யூவோட ரைட் சைடில் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஐ டஸ் நாட் சிட் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ். அப்போது இங்கே என்ன வராது, ஐ வராது. இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ்ஸில் ஐ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, டி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு ஈன்னு சொல்கிறாங்க. டி வந்து ஈக்கு அட்ஜசன்ட்டில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு ஐ இங்கே வராது அப்படின்னா ஆப்வியஸாக ஐ எங்கே தான் வரப்போகுது, இங்கே தான் வரப்போகுது இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன வரும், ரிமைனிங் ஒரு பர்சன் யார், அந்த யூங்கிற பர்சனா? அப்போ யூ இங்கே வருவாங்களா? அதே மாதிரி இங்கே யூ வருவாங்க, இங்கே தான் ஐ வருவாங்க. ஓகேவா? இப்போ பர்சன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம உட்கார வைக்கணுமா? ஸோ இப்போ அதை நம்ம செக் பண்ணிடலாமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, டிலேருந்து ஐக்கு பார்க்கணுமா? டி டு ஐக்கு பிட்வீனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை நம்ம ஐயோட லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ண சொல்கிறாங்களா? ஐயை நான் ஃபேஸிங் இன்சைட் போடுறேன். ஃபேஸிங் இன்சைட் போட்டு கவுண்ட் பண்ணால் ஐலேருந்து டிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே யூக்கும் டிக்கும் இடையில எவ்வளோ பேர் இருக்கணும், 1% இருக்கணுமா? எப்படி, யூவோட ரைட்டில். அப்போது யூவோட ரைட்டில் இருந்து பார்க்குறப்போ யூக்கும் டிக்கும் ஆல்ரெடி எவ்வளோ பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்களா? ஸோ அப்போது ஆப்வியஸாக இந்த கேஸில் போடலாமா? இஃப் இன் கேஸ் நம்ம ஐயை அவுட் சைடு போடுறோம் அப்படின்னா, ஐயை அவுட் சைட் போட்டு ஐலேருந்து டிக்கு கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3 பேர். அப்போது யூக்கும் டிக்கும் பிட்வீனில் 2 பேர் இருக்கணும். இப்போது நம்ம யூவை ஃபேஸிங் இன்சைடு வச்சா 1 2 3 4. ஓகேவா? இப்போது சரி, யூவை ஃபேஸிங் இன்சைடு வைக்கணும் அப்படின்னா யூவோட ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ பேர் இருக்கணும், ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் இருக்கணும், இங்கே 2 பேர் இருக்கணுமா? ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகுது, இது தப்பாயிடுதா? இப்போ யூவை அவுட் சைடு வச்சோம் அப்படின்னாலும் என்ன ஆகும், யூவோட ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்போ 1 2 3 4% வருவாங்களா? ஸோ அப்போ அதுவும் வராதா? அப்போ இங்கே எப்படி தான் வரணும் அப்படின்னா, ஐ ஃபேஸிங் இன்சைடு வரணும். ஐயோட லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணும்போது 2% இருக்காங்க. அப்போ யூக்கும் டிக்கு இடையில 1% வரணும். எப்படி, யூவோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது 1% வரணும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, யூவும் ஓவும் சேம் டைரக்ஷன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ யூவும் ஓவும் சேம் டைரக்ஷன் அப்படின்னா அதோட அட்ஜசன்ட்டில் இப்போ நாட் மோர் தென் 2% வேறு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போது இங்கே 2 பேர் ஃபேஸிங் சென்ட்ரல் ஆல்ரெடி இருக்கிறப்போ ஆப்வியஸாக டி வந்து ஃபேஸிங் அவுட் சைடில் தான் வருவாங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த கேஸையும் நம்ம உட்கார வைக்கணுமா? இப்போ நான் ஐயை வந்து ஃபேஸிங் இன்சைடில் போட்டேன் அப்படின்னா ஐயோட லெஃப்ட்லேருந்து டி கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3.
3 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போது டிக்கும் ஐ கடையில் 3% இருக்காங்க அப்படின்னா யூக்கும் டி கடையில் 2 பேர் இருக்கணும். இப்போ நம்ம யூவை வந்து ஃபேஸிங் இன்சைட் போடுறோம் அப்படின்னா யூவோட ரைட்லேருந்து பார்த்தா 1 2 3 4% இருக்காங்க. ஸோ ரைட் சைடு போட முடியாது. இப்போ ஃபேஸிங் அவுட் சைட் போட்டோம் அப்படின்னா 1% தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு 2 பேர் வரணும். ஸோ அப்போ இங்கே போட முடியாது. இப்போ நான் ஐயை வந்து ஃபேஸிங் அவுட் சைட் போடுறேன். ஐயை ஃபேஸிங் அவுட் சைட் போட்டேன் அப்படின்னா ஐலேருந்து டிக்கு லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 2 பேர். அப்போ எவ்வளோ பேர் வரணும்? யூக்கும் டி கடையில் 1% வரணும் யூவோட ரைட்லேருந்து பார்க்குறப்போ. அப்போது யூவோட ரைட்லேருந்து பார்க்குறப்போ யூக்கும் டி கடையில் 1% இருக்காங்க. அப்போது அண்டு ஓவும் யூவும் ஃபேஸிங் சேம் டைரெக்ஷன். இப்போ 2 பேர் சேம் டைரெக்ஷன் பக்கத்தில் வந்தால் பக்கத்தில் அடுத்து வரவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருவாங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த நம்பர் ஆஃப் பர்சன் ஃபேஸிங் சென்டர். ஓகேவா? ஃபேஸிங் சென்டரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? லெஸ் தென்னாக இருக்காங்க கம்பேரிங் ஃபேஸிங் அவுட் சைட் இல்லையா? ஸோ அப்போது ஃபேஸிங் அவுட் சைடில் உள்ளவங்க எந்த கேஸில் அதிகமாக இருக்காங்களோ அதுதான் நமக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டாக வருமா? இப்போ ஃபேஸிங் அவுட் சைட் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1% இருக்காங்களா ஃபேஸிங் அவுட் சைடு. இவங்க 2 பேரும் இன்சைடு, இங்கேயும் இன்சைடு, இங்கேயும் இன்சைடு. இங்கே பாருங்கள், இங்கே 2, இங்கே 3. அப்போ ஆப்வியஸாக இந்த கேஸ் நமக்கு எலிமினேட் ஆகிடுமா? இப்போ இந்த கேஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸிங் அவுட் சைட் 1 2 3 4. அப்போ நமக்கான ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் எது? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டாக வருது இல்லையா? இப்போ நம்ம சப் கொஷின் சால்வ் பண்ணணுமா? இப்போ சப் கொஷின் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஆல் த பர்சன் ஆர் மேடு டு சிட் இன் தி அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஃப்ரம் ஏ. ஓகேவா? இப்போ ஏல இருந்து தான் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்க்க போகிறோம். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா என்ன வரும்? இப்போது இந்த பக்கம் போகிறது கிளாக் வைஸு, இப்படி போகிறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா? ஸோ அப்போது என்ன பண்ணணும்? ஏலேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் பார்க்கணும். யார் வந்து அவங்க பொசிஷனை சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்கன்னு கேட்குறாங்களா? ஸோ இப்போ யார் அவங்க பொசிஷனில் சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க? இப்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனை நம்ம இதை அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கேட்குறாங்க? தென் ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் ரிமைன் அன்சேஞ்ச் இன் ஹிஸ் பொசிஷன் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க பர்சனில் யார் வந்து அவங்க பொசிஷன்லேருந்து அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதை அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏ வருமா? ஏக்கு அப்புறம் என்ன வரும்? டி வரும். டிக்கு அப்புறம் இ வரும். அடுத்து வந்து ஐ வரும். ஐக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓ, எஸ் அண்டு யூ. இதானே ஆர்டர். இப்போ எந்த பர்சன் இதில் சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க? இந்த யூ அப்படிங்கிற பர்சன் மட்டும்தான் இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ அமங் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பர்சன் ஃபேஸஸ் தி சேம் டைரக்ஷன்? இந்த பேர்ஸ் ஆஃப் பர்சனில் சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டியும் யூவும் சேம் டைரக்ஷனா? டி இன்சைடு, யூ வந்து அவுட் சைடு. ஸோ அப்போ இது கிடையாது. அடுத்து எஸ்ஸும் இயும் பார்க்குறோம். இ இன்சைடு, எஸ்ஸும் இன்சைடு தான். ஸோ அப்போ இது வரும். அடுத்து ஏ ஓ பார்க்குறோம். ஏ அவுட் சைடு, ஓவும் அவுட் சைடு தான். ஸோ அப்போ ஆப்வியஸாக தேர்டு ஒன்று வரும். அப்போது ஒன்லி 2 and 3 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க? ஐ ஃபேஸஸ் இன்சைடுன்னு சொல்கிறாங்க. பட் ஐ என்னது? ஃபேஸஸ் அவுட் சைடு. அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு ஒன்லி 1% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் ஏ. எஸ்ஸுக்கு ஏ கடையில் 1% தான் இருக்காங்க. டேரக்ஷன் என்ன சொல்கிறாங்க? வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏவோட லெஃப்ட்டில் வந்து கவுண்ட் பண்ணும்போது எஸ்ஸுக்கும் ஏவுக்கு இடையில 1% சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? 4% இருக்காங்க இல்லையா? 1 2 3 4 இருக்காங்க. ஸோ அப்போது ஆப்ஷன் பியும் நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு ஓ சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஈன்னு சொல்கிறாங்க. ஈயோட செகண்ட் டு தி லெஃப்ட்டில் வந்து ஓ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இ இங்கே இருக்காங்க. 1 2 செகண்ட் டு தி லெஃப்ட்டில் ஐ வரணும். பட் இங்கே சி சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எஸ் வந்து அட்ஜசன்ட் டு ஐன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆப்ஷன் டி வந்து ஆல் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் இ பாருங்கள். எஸ் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐயோட அட்ஜசன்ட்டில் தான் யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் இ மட்டும்தான் என்ன ஆகுது? ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவில் இருந்து யூவோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் ஏவோட ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 தேர்ட் டு தி ரைட்டில் இருக்குது. ஸோ தேர்ட் டு தி ரைட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இதுக்கு போத் ஏ அண்டு பி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்போ ஏக்கு அப்புறம் என்ன கொடுக்குறாங்களோ அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நமக்கு ஆப்ஷன் ஏவே வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் நம்ம செக் பண்ண தேவை இல்லை. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ அமங் த ஃபாலோயிங்
பர்சன் சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் யூ. யூவோட செகண்ட் டு தி லெஃப்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஐங்கிற பர்சன் தான் இருக்காங்க. ஸோ ஐயை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க டேரெக்டாக கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா the one who sits second to the left of ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாக்ஸ் பேஸ்ட் பசில் கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 8 பாக்ஸு ஒன் அபோ அனதராக வந்து அடுக்கி வைக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்க பாக்ஸை தவிர வேறு எந்த பாக்ஸையும் அசீம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. இப்போது நம்ம டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணலாமா. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 3 boxes ஆர் கெப்ட் பிட்வீன் W அண்ட் Qன்னு சொல்லிட்டாங்க. பாக்ஸ் ஆர் வந்து இமிடியட்லி பிலோ ஆஃப் Wன்னு சொல்கிறாங்க. நெய்தர் பாக்ஸ் Qவும் ஆரும் பாட்டம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. Qவும் பாட்டம் கிடையாது, ஆரும் பாட்டம் கிடையாது. அதாவது Qக்கும் ஆருக்கும் அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது 3 boxes கெப்ட் பிட்வீன் W அண்டு Q இல்லையா. அப்போது இது 2 பாசிபிள் வருமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பாக்ஸ் ஆர் வந்து இமிடியட்லி பிலோ Wன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது பாக்ஸ் ஆர் வந்து என்னது இமிடியட்லி பிலோ Wன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு Qக்கும் ஆரும் வந்து கண்டிப்பாக பாட்டம் மோஸ்ட் கிடையாது. அப்போது Qக்கும் ஆருக்கும் அடுத்து கண்டிப்பாக ஒரு பாக்ஸோ இல்லை 2 பாக்ஸோ கண்டிப்பாக இருக்க போகுது, அது பாட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இந்த கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7 boxes பிளேஸ் ஆகிருக்கு. இந்த கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 boxes பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா. இப்போ அடுத்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் Q to R. Qக்கும் ஆருக்கு இன் பிட்வீன் உள்ள பாக்ஸஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, 1 more than the number of boxes kept above U. ஓகேவா. above Uவில் இப்போ ஒரு பாக்ஸஸ் இருக்குன்னா Q to R கடையில் 2 பாக்ஸ் இருக்கும். இங்கே 2 பாக்ஸ் இருக்குன்னா இங்கே 3 பாக்ஸ் இருக்கும். இங்கே பாக்ஸே இல்லைன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இங்கே 3 இருக்குன்னா இங்கே 4 பாக்ஸ் இருக்கும் இல்லையா. சப்போ இதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா Q to R கடையில் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். Q to R கடையில் இங்கே 2 பாக்ஸஸ் இருக்காங்க. அப்போது Q to R கடையில் 2 பாக்ஸ் இருக்காங்க அப்படின்னா above U நமக்கு என்ன இருக்கணும், ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கணுமா. above U ஒரு பாக்ஸ் இருக்கணும்னா இந்த கேஸை பாருங்களேன், இதில் மொத்தமாகவே 6 boxes தான் இருக்குது இல்லையா. அப்போது நமக்கு இதை 3 பாசிபிலிட்டி வரும். மேலே ஒரு பாக்ஸ் வச்சு கீழே ஒரு பாக்ஸ் வச்சோம் அப்படின்னா 8 boxes வந்துடுமா. இப்போ நான் இந்த கேசஸ் போடுறேன் அப்படின்னா நான் யூவை வந்து மேலே போட்டேன் அப்படின்னா யூக்கு மேலே கண்டிப்பாக ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கணுமா. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, 9 boxes போயிடும். ஸோ அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகலையா. அதுவே நான் இப்போது கீழே 2 பாக்ஸஸையும் வச்சு டோட்டல் 8 boxes போடுறேன் அப்படின்னா யூக்கு மேலே ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஆல்மோஸ்ட் W மேலே இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியாது, இங்கே மேலே இங்கே யூ போட முடியாது. இப்போ நம்ம கீழே இந்த இடத்துல எங்கே யூ போட்டாலும் என்ன ஆகும், மோர் தென் 1 boxes வந்து அபோவில் வரும். ஸோ அப்போ நமக்கு இங்கேயும் போட முடியாது. அப்போ மேலே 2 boxes போட்டால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், யூ போட முடியுமா. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது, 8 boxes ஃபில் ஆகிடுச்சா. அதே மாதிரி இப்போ இந்த கேஸ் பாருங்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, Qக்கும் ஆருக்கும் இன் பிட்வீனில் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது, 1 2 3 4 boxes இருக்கு இல்லையா. Qக்கும் ஆருக்கு இன் பிட்வீனில் 4 boxes இருக்குன்னா above U எத்தனை பாக்ஸ் வரணும், 3 பாக்ஸ் வரணும். கரெக்டாக. இப்போ above U 3 பாக்ஸ் வரணும்னா இந்த கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ண முடியும், மேலே ஒரு பாக்ஸு கீழே ஒரு பாக்ஸ் இல்லையா. இப்போ நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா சரி, இப்போ மேலே ஒரு பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி 7 வந்துருச்சு. இந்த 1 போட்டோம் அப்படின்னா 8 பாக்ஸ் வரும். இல்லைனா கீழே ஒரு பாக்ஸ் போடலாம். கரெக்டாக. இப்போது யூக்கு மேலே என்ன வரணும், 3 பாக்ஸ் இருக்கணுமா. அப்போது 1 2 3 போட்டு நம்ம என்ன பண்ணலாம், யூக்கு மேலே 3 பாக்ஸ் போட முடியுமா. அதே மாதிரி 1 2 3 போட்டு யூக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், 3 பாக்ஸ் போட முடியுமா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பாக்ஸ் P இஸ் கெப்ட் இமிடியட்லி அபோவ் T. Tக்கு இமிடியட்லி அபோவில் வந்து என்ன வரணும், P வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த ரெண்டையும் உட்கார வைக்க முடியாது. ஸோ அப்போ இது எலிமினேட் ஆகிடும். அண்டு இதில் பார்க்கலாம், இங்கே போட்டோம் அப்படின்னா Pக்கும் Tக்கும் போட முடியும். அண்டு இதுலேயும் வந்து நமக்கு PT இங்கே வரலாம், PT இங்கே வரலாம். கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, as many boxes below P as above V இல்லையா. இப்போ below P வந்து 1 2 3 இருக்குது. above V அப்படின்னா 1 2 3 இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. ஸோ இந்த கேஸ் நமக்கு எலிமினேட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கேஸ் மட்டும் வச்சு போடுறோம் அப்படின்னா இங்கே PT வச்சு போடுறோம் அப்படின்னா below P என்ன இருக்குங்க, above P பார்த்தா இங்கே 1 இருக்குது. அப்போது below P என்ன வரணும், இங்கே 1 வருமா. அப்போது அடுத்து இங்கே PT வைங்க. இங்கே PT வச்சாலும் below வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ above என்ன வரும், 1 வருமா. ஸோ அப்போது இந்த 2 கேஸ் வருமா. ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாங்க, பாக்ஸ் எஸ் வந்து above Pயில் வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நான் இந்த கேஸ் படி PT எங்கே வச்சேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் இங்கே தான் எஸ் வரும். ஆனால் எஸ் வந்து above Pயில் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது எலிமினேட் ஆகிடும். எனக்கு என்ன தான் வரும், இந்த கேஸ் தான் நமக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டாக வரும். ஓகேவா.
நம்ம சப் கொஷின் சால்வ் பண்ணலாமா? இப்போ சப் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் இமிடியட்லி பிலோ பாக்ஸ் கியூன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் கியூக்கு இமிடியட்லி பிலோவில் என்ன இருக்குது? பாக்ஸ் வி தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டபிள்யூ அண்டு டீன்னு சொல்கிறாங்க. டபிள்யூக்கும் டீக்கும் பிட்வீனில் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது? 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஆர் அண்ட் பின்னு 2 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, all the given boxes are arranged alphabetical order இல்லையா? all the given boxes are arranged alphabetical order from bottom to top. பாட்டம்ல இருந்து டாப்புக்கு alphabetical orderல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா PQRSTUVW கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸஸ் ரிமைன் அன்சேஞ்சுன்னு சொல்றாங்க. பாக்ஸ் யூ வந்து அன்சேஞ்ச் ஆகாம இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இது வராது. அடுத்து ஆர் அண்டு வி சொல்கிறாங்க. ஆர் அன்சேஞ்ச் ஆகலை, வியும் அன்சேஞ்ச் ஆகலை. ஸோ இது வரும். நெக்ஸ்ட்டு டியும் டபிள்யூவும் சொல்கிறாங்க. டி வராது. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஒன்லி 2 மட்டும்தான் நமக்கான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின். இது வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி, அதாவது 4 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் ஒன் அவுட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது பிக்கும் டிக்கும் நம்ம செக் பண்ணுறோம். பியும் டியும் எப்படி இருக்குது? அட்ஜசென்ட்டில் இருக்குது. வியும் எஸ்ஸும் அட்ஜசென்ட்டில் இருக்குது. ஆரும் டபிள்யூ அட்ஜசென்ட்டில் இருக்குது. ஆனால் எஸ்சியூவும் அட்ஜசென்ட்டில் இருக்குது. டியும் ஆரும் மட்டும் எப்படி இல்லை? அட்ஜசென்ட்டில் இல்லை, பிட்வீனில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆப்வியஸாக நமக்கு ஆப்ஷன் இ தான் நம்மளுடைய ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பி அண்டு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பாக்ஸ் பிக்கும் எஸ்ஸுக்கும் பிட்வீனில் யார் யார் வராங்கன்னு சொல்கிறாங்க. பாக்ஸ் பி இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. பிட்வீனில் பார்த்தா யூ டபிள்யூ ஆர் மட்டும் இருக்குது. யூ இருக்குது, டபிள்யூ இருக்குது, ஆனால் டி இல்லை. ஸோ அப்போ ஒன்லி 1 அண்டு 3 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்களா? இன்இக்வாலிட்டி அப்படின்னா இது இன்இக்வாலிட்டியில் 2 ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்பிட்டப் இருக்குது. ஸோ என்ன ஆகுது? இது ஒரு ஸ்பிட்டப்பு, இது ஒரு ஸ்பிட்டப். கரெக்டாக 2 ஸ்பிட்டப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே காமனாக ஒரு பர்சன் இருப்பாங்க. அப்போ அந்த காமன் பர்சன் யார்? இந்த பிங்கிற பர்சன் தான் காமன் பர்சன் இல்லையா? இப்போ அடுத்து ஜே டு எக்ஸுக்கு போகணுமா? ஜே கிரேட்டர் தென் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜே டு எக்ஸுக்கு தான் போகணும். ஜே எங்கே இருக்காங்கன்னா இங்கே இருக்காங்க, எக்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ ஜே டு எக்ஸுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஜேலேருந்து பிக்கு போகணும், பியிலேருந்து நம்ம எக்ஸுக்கு போகணும். ரெண்டுமே எப்படி வருது? பேக்வேர்டில் வருது இல்லையா? ஸோ அப்போ கிவன் சிம்பிள்ஸ் நம்ம பிட்வீனில் உள்ள சிம்பிள்ஸ் ஃபுல்லாகவே ஆப்போசிட்டில் எடுக்கணுமா? அப்போ இங்கே இருக்க சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட்டில் என்ன எடுத்தால் என்ன வரும்? ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஈக்குவல் டு. கரெக்டாக? இப்போ பியிலேருந்து எக்ஸுக்கு போகிறப்ப என்ன பண்ணணும்? கிவன் சிம்பிள்ஸ் ஆப்போசிட்டில் எடுக்கணுமா? அப்போது இங்கே லெஸ் தான் ஈக்குவல்ட்டுன்றது இங்கே கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுன்னு மாறுமா? இப்போ இதில் யாருக்கு ப்ரையாரிட்டி? கிரேட்டர் தென் சிம்பிள்க்கா? ஸோ நமக்கு ஆன்சரில் என்ன இருக்குது? கன்க்ளூஷனில் கிரேட்டர் தென் சிம்பிள் தான் இருக்கா? ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகுதா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கன்க்ளூஷன் 2வை செக் பண்ணணுமா? கன்க்ளூஷன் 2வை செக் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்க? கே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஈன்னு சொல்கிறாங்களா? அப்போ கேலேருந்து நம்ம ஈயை போய் ரீச் பண்ணணுமா? கேலேருந்து ஈயை ரீச் பண்ணோம் அப்படின்னா கே எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. கரெக்டாக? அதே மாதிரி இ இங்கே இருக்காங்களா? இப்போது காமன் பர்சன் பின்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? கேலேருந்து பிக்கு வரணும். அண்டு பியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஈக்கு போகணுமா? அப்போ ஈக்கு போகிறப்ப ரெண்டுமே எப்படி போகுது? ஃபார்வேர்டில் போகுது. ஸோ அப்போ கிவன் சிம்பிளை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டால் போதுமா? இப்போ இது இன்பிட்வீனில் என்ன இருக்குது? இங்கே ரெண்டுமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிளா? அடுத்து இங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிளும் இருக்கா? ஸோ இப்போ ஒரே ஃபேமிலி சேர்ந்த அம்மாவும் சைல்டும் இருக்காங்க அப்படின்னா நமக்கு அம்மாவுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போமா? அப்போது இங்கே என்ன வரும்? கிரேட்டர் தான் ஈக்குவல் டுன்னு வருமா? ஸோ போத் 1 and 2 வந்து நமக்கு இங்கே ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன்இக்வாலிட்டியில் 3 ஸ்பிட்டப், ஒரு 1 2 3 மொத்தமாக 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே 2 காமன் பர்சன் வருவாங்களா? ஒரு காமன் பர்சன் யார்? இங்கே இந்த யூங்கிற பர்சன். கரெக்டாக? இன்னொரு காமன் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? இன்னொரு காமன் பர்சன் யார் அப்படின்னா இந்த ஏங்கிற பர்சன் வந்து இன்னொரு காமன் பர்சன். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க? யூ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜேன்னு சொல்கிறாங்க. யூலேருந்து என்ன பண்ணணும்? ஜேக்கு போகணும். கரெக்டாக? இப்போ யூலேருந்து ஜேக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ எங்கே இருக்குன்னு பார்க்கணுமா? இப்போது யூ வந்து இங்கே இருக்குது, ஜே வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் காமன் பர்சன் யார்? ஒன்று ஓ, இன்னொன்று ஏ. ஸோ 2 பேருமே சேம் பர்சன் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கணும், ஓவும் ஏவும். கரெக்டாக? அப்போது ஓவும் ஏவும் சேர்ந்த மாதிரி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூலேருந்து ஏக்கு போகணும். ஓகேவா? யூலேருந்து ஏக்கு போகணும்.
அண்டு ஏவில் இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஓக்கு போகணும். ஓவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஜேக்கு போகணும். கரெக்டாக? அப்போது இது எப்படி வருது, பேக்வேர்டில் வருது, இது ஃபார்வேர்டில் வருது, இது பேக்வேர்டில் வருது. ஸோ பேக்வேர்டில் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள்ஸை ஃபுல்லாக ஆப்போசிட்டில் எடுப்போம். ஃபார்வேர்டில் போகிறப்போ பிட்வீனில் உள்ள சிம்பிள்ஸை அப்படியே எடுத்துக்கணும். பேக்வேர்டில் போகிறப்போ ஆப்போசிட்டில் எடுக்கணும். இப்போ இதில் யாருக்கு ப்ரையாரிட்டி, கிரேட்டர் தன் சிம்பிளுக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் ஒன்று நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுது இல்லையா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃப் கிரேட்டர் தன் ஆர்னு சொல்கிறாங்களா. எஃப்லேருந்து நம்ம ஆருக்கு போகணுமா, எஃப் இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. அகெயின் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிட்வீனில் சேம் பர்சன் கிடையாது. ஸோ அப்போ ஓவும் ஏவும் மீட் பண்ணிக்கணுமா. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப்லேருந்து ஓவை போய் ரீச் பண்ணணும், பேக்வேர்டில் போகுது. அடுத்து என்ன பண்ணணும், ஓவிலேருந்து நம்ம ஏவை போய் ரீச் பண்ணணும், அதுவும் பேக்வேர்டில் தான் போகுது. அண்டு ஏவிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆரை போய் ரீச் பண்ணணும், அதுவும் எப்படி போகுது, பேக்வேர்டில் தான் போகுது. ஸோ அப்போது எல்லாமே என்ன ஆகும், கிவன் சிம்பிள்ஸாக ஆப்போசிட்டில் எடுத்துக்கணுமா. அப்போது ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அடுத்து என்ன வரும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ளே வராங்களா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு. ஸோ ஆப்வியஸாக இது நமக்கு என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகுமா. இப்போ இதில் ரெண்டு கன்க்ளூஷன் ஏதாவது எதிராக வருதான் நம்ம செக் பண்ணோமா, ரெண்டுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா யூ இந்த 4ல் ஏதாவது ஈக்குவலில் இருக்கான்னு பார்க்கணும். யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. யூக்கு பக்கத்தில் ஈக்குவல் சிம்பிள் கிடையாது, ஜேக்கு பக்கத்துலேயும் ஈக்குவல்ட்டில் போட்டு எதுவும் கொடுக்கல, அண்ட் எஃப்க்கு பக்கத்துலேயும் ஈக்குவல் இல்லை, ஆருக்கு பக்கத்துலேயும் இல்லை. அப்போது நமக்கான ஆன்சர் இங்கே நெய்தர் 1 நார் 2 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ட்ரூ ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகெயின் 3 ஸ்பிட் அப் தான் இருக்குது, 1 2 3. அப்போது இதில் 2 காமன் பர்சன் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த காமன் பர்சன்ஸை ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. இப்போது எல்லுங்கிற காமன் பர்சன் இருக்காங்க, அதே மாதிரி ஜிங்கிற 2 காமன் பர்சன் இருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம காமன் பர்சனை கண்டுபிடிச்சாச்சா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இ கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்கிறாங்க. இலேருந்து நம்ம ஒய்க்கு போகணுமா. அப்போது இ எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஒய் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. இப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காமன் பர்சன் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஜி இருக்காங்க, இங்கே எல் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு காமன் பர்சன் ஃபஸ்ட்டு சேமாக வேணுமா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இலேருந்து ஜிக்கு போகணும், அடுத்து ஜிலேருந்து எல்லுக்கு போகணும், அடுத்து எல்லுலேருந்து என்ன பண்ணணும், ஒய்க்கு போகணுமா. அப்போது இது ரெண்டும் ஃபார்வேர்டில் வருது, இது மட்டும் பேக்வேர்டில் வருது. ஸோ பிட்வீனில் உள்ள ஃபார்வேர்டில் போகிறப்போ பிட்வீனில் சிம்பிள்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க, பேக்வேர்டில் போகிறப்போ மட்டும் என்ன பண்ணணும், சிம்பிள்ஸை மாற்றி எடுக்கணுமா. ஸோ அப்போ இங்கே லெஸ் தன்ங்கிறது இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஆகுமா. அப்போது என்ன ஆகுது, ஈக்குவல் டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ளே வந்துட்டாங்களா. 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக இது என்ன ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு வந்து கியூ டி பார்க்கலாமா. இப்போது கியூவில் வந்து டீக்கு போகணுமா. இப்போ கியூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது, டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. கரெக்டாக. இப்போ கியூவில் இருந்து டீக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கியூவில் இருந்து ஜிக்கு போகணும், ஜியில் இருந்து எல்லுக்கு போகணும், எல்லில் இருந்து தான் என்ன பண்ணணும், டீக்கு போகணும். இது ரெண்டும் ஃபார்வேர்டில் வருது. ஸோ ஃபார்வேர்டில் வரப்போ அப்படியே சிம்பிள்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இது பேக்வேர்டில் போகுது, பேக்வேர்டில் போகிறப்ப இங்கே லெஸ் தன்னாக இருக்குது, ஈக்குவல் டு லெஸ் தன் அப்படிங்கிறது கிரேட்டர் தானாக மாறிடும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ளே வரப்போ இதுவும் ஃபால்ஸ் ஆகிடும். 2 கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எதிராக இருக்கான்னு செக் பண்ணணுமா. ஸோ கொடுத்துருக்க கிவன் கன்க்ளூஷனில் ஏதாவது ஈக்குவலில் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் செகண்ட் கன்க்ளூஷனோட லெட்டர்ஸ் ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா இருக்குது, டீயும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன பண்ண முடியும், டி ரீப்ளேஸ் பண்ண முடியும். கரெக்டாக. அதே மாதிரி இயும் கியூவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம இக்கு பதிலாக கியூ போட முடியும், ஒய்க்கு பதிலாக டி போட முடியும். கரெக்டாக. இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், இப்படி எழுதினாலும் அது கரெக்டு. ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கியூக்கும் டிக்கும் பிட்வீனில் கன்க்ளூஷனில் கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்குது, லெஸ் தன் சிம்பிள் இருக்குது, ஈக்குவல்ட்டு சிம்பிள் இருக்குது. ஸோ 3 சிம்பிளுமே இருக்குது அப்படின்னா அது எதிராக தான். நம்ம ரீசனிங் A to Z சீரீஸில் நம்ம இதை டீட்டெயிலாக சால்வ் பண்ணியிருப்போம். இஃப் இன் கேஸ் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, போத் பி அண்ட் டி பிரதர் இன்லான்னு சொல்லிட்டாங்களா, பிரதர் இன்லான் டு ஈச் அதர்னு சொல்லிட்டாங்க. அகெயின் பிக்கும் டிக்கு வச்சு ஏதாவது க்ளூஸ் இருக்கான்னு நம்ம ரீட் பண்ணணும். டி டஸ் நாட் ஹேவ் எனி சிப்ளிங், டிக்கு சிப்ளிங் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி ஹூ ஹாஸ் ஒன்லி 1 டாட்டர், பிக்கு ஒரே ஒரு டாட்டர் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் பி அண்ட் டிக்கு வச்சு ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்த்தா பிக்கு ஒரே ஒரு சிப்ளிங் இருக்காங்க, பிஸ் ஒன்லி சிப்ளிங்னு சொல்லியிருக்காங்க. ஐ இஸ் தி ஒன்லி கிராண்ட் சைல்டு ஆஃப் ஏ. ஓகே, இப்போது பிக்கும் டிக்கு இவ்வளோதான் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம டயக்ராம் போடணுமா. இப்போது டி வந்து பிக்கு பிரதர் இன்லா, ஆனால் டிக்கு சிப்ளிங் கிடையாது அப்படின்னா
டியோட ஸ்பௌஸோட பிரதர் தான் யார்? இந்த பி. கரெக்டாக? அப்போ தான் ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க? பிரதர் இன்லா டு ஈச் அதர் ஆவாங்க. ஓகேவா? பிக்கு ஒரே ஒரு சிப்ளிங் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னொரு சிப்ளிங் வரமாட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பி ஹூ ஹாஸ் ஒன்லி ஒன் டாட்டர். பிக்கு ஒரே ஒரு டாட்டர் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹச் இஸ் தி சன் இன் லா ஆஃப் பீஸ் ஒன்லி சிப்ளிங். பியோட இந்த ஒன்லி சிப்ளிங்க்கு ஹச் வந்து என்னது? சன் இன்லான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்க போகிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் யார்? இந்த ஹச். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேற ஏதாவது க்ளூ இருக்கா? ஜி இஸ் தி நீஸ் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது பியோட சிப்ளிங்கோட அந்த பொண்ணு தான் வந்து யார்? இந்த ஜி, டாட்டர் தான். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்? ஒன்று இந்த பர்சன் ஜியாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் இவங்களுடைய சிப்ளிங் வந்து ஜியாக இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஜி வந்து என்ன ஆகுது? ரெண்டு கேஸில் இருக்கா? ஸோ இப்போது நம்ம ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே படிக்கணுமா? இப்போ ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது? சி ஹேஸ் ஒன் சைல்டு. ஓகேவா? சிக்கு ஒரே ஒரு சைல்டுன்னு சொல்லிட்டாங்க. சிக்கு ஒரே ஒரு சைல்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஃப் வந்து ஹூ இஸ் தி நீஸ் ஆஃப் சி. அதாவது சிக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க. அந்த சிப்ளிங்கோடைய டாட்டர் தான் யார்? எஃப். இல்லையா? எஃப் வந்து நீஸ் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்க. ஜே வந்து சன் இன் லா ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது எஃப்ஓடைய சன் இன் லா தான் யார்? இந்த ஜேங்கிற பர்சன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் தி சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏ. ஆனால் ஏக்கு வந்து எந்த சிப்ளிங்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது சி வந்து சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏவா? அப்போனா சி இங்கே போட்டோம் அப்படின்னா நம்ம ஏவை இங்கே போடலாமா? ஏன்னா சியோட சிப்ளிங்கோடைய ஸ்பௌஸ் தான் யார்? ஏ இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ தான் சி வந்து சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏ வருவாங்க. ஏக்கு வந்து எந்த சிப்ளிங்கும் கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? இஃப் இன்கேஸ் நம்ம இங்கே மேரிட் பர்சனை போட்டு இவங்களோட சிப்ளிங்காக போட்டோம் அப்படின்னா ஏவுக்கு சிப்ளிங் வந்துடுவாங்க. பட் ஏக்கு டஸ் நாட் ஹேவ் எனி சிப்ளிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த கேஸ் மட்டும்தான் வருமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஐ இஸ் தி ஒன்லி கிராண்ட் சைல்டு ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போது இங்கே இருக்கிற ஒரே பாசிபிள் என்ன அப்படின்னா இங்கே தான் ஐ வருமா? ஐ இஸ் தி ஒன்லி கிராண்ட் சைல்டு ஆஃப் ஏ. ஏ வந்து ஹூ இஸ் தி மதர் இன் லா ஆஃப் ஈன்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன ஆகும்? ஈயோட மதர் இன் லா அப்படிங்கிறது தான் ஏன்னு சொல்லிட்டாங்களா? இப்போது இந்த டயக்ராமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் பாசிபிள் இருக்குன்னு பாருங்கள். எங்கெல்லாம் பாசிபிள் இருக்குன்னா சிக்கு ஒரே ஒரு சைல்டா? அப்போது நம்ம சியை இங்கே போட்டோம் அப்படின்னா சிக்கு ஒரே ஒரு சைல்டு இருக்காங்களா? ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? சியோடைய சிஸ்டர் இன்லா தான் யார்? ஏவா? அப்போது ஏவை இங்கே போட்டோம் அப்படின்னா சியோட சிஸ்டர் இன்லா ஆகிடுவாங்களா? ஸோ இப்போ ஏவோடைய சன் இன்லா அப்படிங்கிறது யார்? ஈன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ ஆல்ரெடி ஏக்கு ஒரு டாட்டர் இருந்து அவங்களோட ஸ்பௌஸாக நம்ம யார் போட்டோம்? ஹச்சை போட்டோமா? ஆனால் இங்கே என்னாச்சு? ஜியோட நீஸ்ன்னு சொல்லி ரெண்டு கேஸ் வந்துச்சா? அப்போது இவங்களுக்கு ஆப்வியஸாக என்ன ஆகுது? இன்னொரு சைல்டு இருக்காங்க, எஃப்ன்ற ஒரு சைல்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் யார்? இந்த ஈயா. அப்போது இங்கே என்ன வரும்? ஜி வருமா? ஒன்லி டாட்டர்னு சொல்லிட்டாங்களா? இந்த ஒன்லி டாட்டர் அப்படிங்கிறது இங்கே வருமா? ஸோ ஐ ஈக்குவல் டு ஐயோட ஸ்பௌஸ் தான் யார்? இந்த ஜேன்னு வருவாங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க? ஜே இஸ் தி சன் இன் லா ஆஃப் எஃப் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக ஐ வந்து இங்கே வரும். ஐயோட ஸ்பௌஸ் தான் யார் வருவா? ஜே வருவாங்க. ஓகேவா? அப்போது நம்ம இருக்கிற எல்லா பர்சனையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? எஸ், பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப் கொஷின் சால்வ் பண்ணலாமா? சப் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஹச்? ஓகேவா? அப்போது டி வந்து ஹச்சுக்கு என்ன வேணும்னு சொல்லி டி வந்து ஹச்சுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. டியோடைய டாக்டர் தான் ஹச் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போது என்ன வரும்? ஃபாதர் இன்லான்னு வருமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் மதர் ஆஃப் ஐன்னு சொல்லியிருக்காங்க. மதர் ஆஃப் ஐ வந்து யார்? இங்கே எஃப்ங்கிற இந்த பர்சன் தான் மதர் ஆஃப் ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? இப்போது எக்ஸாம் வேலையில் பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இப்போ மண்டே வந்து நீங்கள் எஸ்பிஐ பிஓ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். அண்ட் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு ஈச் சப்ஜெக்ட் வந்து 10 கொஷின் வந்து மெயின்ஸில் இருக்கும். அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ
கிளர்க் இருக்கும், அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கும். அது மாதிரி வீக்லி 6 டேஸ் 6 எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஹெக்டிக்காக இல்லாமல் லைட்டாக ஃபீல் ஆகும், ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் ரேலியில் எந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் அப்டேட்ஸ் வரும். எக்ஸாம் ரெடி ஆப் அண்ட் வெப்சைட் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.